அல்லேலூயா. ஆத்தும நண்பர் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். We greet you in the precious name of the most beloved one of our soul, the friend of our soul, Lord Yeshua Jesus. Let's pray and get into the word of God. பரலோக தகப்பனே, யெகோவா தேவனே, நீர் எங்களை நேசிக்கிறீர், மனுக்குலத்தை நேசிக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த அன்பின் ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கும் இந்த செய்தி. இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். இப்பொழுதும் அவர் மூலமாக இந்த போதனைகளை தந்து உம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். உம்முடைய அன்பு என்னையும் எங்களையும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் தொட்டர்களும் அவங்களை நிரப்பட்டும் ஆசீர்வதிக்கட்டும். Lord, you revealed your love for mankind by sending your son, Lord Yeshua, as a human being. Now, as an expression of your love, you are revealing the word of God, the truth of God through the Lord Yeshua in our programs. So let your love meet us and fill us and bless us. In Jesus' name, Amen. அருமையான நண்பர்களே, தேவன் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்முடைய பரலோக தகப்பன். அவர் நம்மில் அன்பு கூறுகிறார். அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்குறீங்கன்னா அவருடைய அன்பு தான் காரணம். ஆமென். ஹல்லேலூயா. If you are listening to the word of God in these episodes, it's because of his love, expressed love for you, for me, for mankind. Amen. So don't miss the opportunity. சரி, கடந்த செய்தியிலேருந்து 92வது செய்தியிலேருந்து மார்க் 10:17 22 உள்ள அந்த பகுதியை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். From the episode 92 onwards, we are meditating on the passage Mark 10:17-22. And today we are going to meditate on the most important question in life. இன்றைக்கும் வாழ்க்கையிலே நம்ம கேட்கக்கூடிய மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வியை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். சரி, so we are learning from the story, the real life story of this rich young ruler who came to Jesus. இந்த வாலிபன் ஐஸ்வர்யனும் வானும் தலைவனுமாயிருந்த வாலிபன், அவர் இயேசுவிடத்தில் வந்த அந்த சம்பவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆமென். அப்போ அவர் பார்த்தோம் கடந்த செய்தியில், அவர் இயேசுவிடத்தில் ஓடி வர்றார், அவசரமாக ஓடி வர்றாரு, வந்து முழங்கால் படியிடுறாரு. அவரை பார்த்து நல்ல போதகரே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த கேள்வியை அவர் வெளிப்படுத்துகிறார். So he comes running to the Lord Yeshua Jesus, the rich young ruler. He kneels down before him, addresses him as good teacher, and then expresses this longing in his heart. What should I do? What good should I do to inherit eternal life? நான் என்ன நல்ல காரியம் செஞ்சு, என்ன நல்ல காரியத்தை செய்து இந்த நித்திய வாழ்வை நான் சுதந்திரித்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்குறார். பாருங்கள் அருமையானவர்களே, வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான கேள்வி இதுதான். நீங்கள் நித்திய வாழ்வை பெற்றிருக்கிறீங்களா, சுதந்திரித்திருக்கிறீங்களா என்று உங்களுக்கு தெரியும். இவருக்கு தெரியுது. He is a rich young ruler and he was following all the laws of his religion. அவருடைய அந்த மதம், அந்த சமயத்தில் உள்ள எல்லா கோட்பாடுகளையும் சின்ன வயசுலேருந்தே அவர் பின்பற்றி வந்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கு உள்ளத்தில் ஆழத்தில் தெரியுது, இதெல்லாம் எனக்கு நித்திய வாழ்வை தரவில்லை. ஸோ he is following all the laws perfectly from his childhood. But at the end, he looks inside and finds the void and the question, now I am not having eternal life in my life. What should I do to get this life eternity into my life? என்ன செய்யணும்? அப்போ அவர் ஓடி வந்து இயேசுவிடத்தில், அவர் நல்ல போதகர், நல்லா போதிக்கிறார்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறார். So he is coming to the Lord Yeshua Jesus because he has heard that he is a good teacher. So he says, okay, teach me. I have tried my level best. I have followed all the religious laws and principles. I am a very righteous man. I am a very successful man in this life. But I do not have assurance regarding eternal life in my life. அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் வந்து கேட்குறார். சரி,
மார்க்கு 9வது அதிகாரம் கடைசி பகுதி, அதை நம்ம அநேக செய்திகளில் நம்ம அதை தியானித்தோம். ஜூவே லைஃபை குறித்து நம்ம அதை அங்கே தியானித்தோம். இயேசு எப்படி கற்றுக் கொடுத்தார், நீங்கள் என்ன செய்தாவது, என்ன தியாகம் செய்தாவது இந்த வாழ்க்கையில் வாழும் பொழுதே எப்படியாவது நீங்கள் அந்த நித்திய வாழ்வை சுதந்திரித்து கொள்வதற்கான பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும், கண்டுகொள்ள வேண்டும். அந்த அவியாத அக்கினி நரகத்துக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன தியாகம் செய்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை குறித்து நம்ம பார்த்தோம். தயவுசெய்து நீங்கள் போய் கேளுங்க. ப்ரீவியஸ் மெசேஜஸ் ஃப்ரம் 76 onwards, ஜீசஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர் சோல் அண்ட் பீஸ் கிவர், யூடியூப்பில் போய் பாருங்கள். ஸோ கோ அண்ட் லிசன் டு மெசேஜஸ் ஃப்ரம் 76 onwards in the YouTube, Jesus friend of your soul and peace giver. Lord Yeshua taught the disciples and the people who followed him, you must be ready to make any sacrifice, to give up any pleasure, to choose eternal life, the Zoe life of God. Amen. Hallelujah. அப்போ இயேசு அவரிடத்துல சொல்கிறாங்க, பேதுருவிடத்தில், அவரை பின்பற்றுறவங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு பேதுரு. நாங்கள் எல்லாத்தையும் விட்டு உங்கள் பின்னால் வர்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்துலேயும் ஆசீர்வாதம் பெறுவீங்க, ஒருவேளை கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் நிச்சயமாக நித்திய ஜீவனை அடைவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. He is telling Peter when he asks him, what do we get in turn for following you, giving up everything and following you? He says, in this world you will receive many blessings, though you may have some persecution, but you will receive life eternity. Amen. நம்ம அந்த நித்திய ஜீவன் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். அயோனியோஸ், அது நித்தியமானது, முடிவில்லாதது என்று சொல்லி ஜீவனை குறித்து நம்ம தியானித்தோம். ஜூவே, அந்த மூல பாஷையிலே, கிரேக்க பாஷையிலே. அடைவான் என்பதை குறித்து நம்ம சிந்தித்தோம். லம்பானோ அல்லது கெட் ஹோல்ட் ஆஃப். அப்போ நம்ம நித்திய வாழ்வை என்ன செய்யணுன்னா அப்படி பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள வாஞ்சை இருந்தால் மட்டும் போதாது, அதை இயேசுவிடத்தில் வந்து வெளிப்படுத்தினா மட்டும் போதாது. அவருடைய வார்த்தை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய உதவிக்கரம் நம்ம கரத்தை பிடித்து உதவி செய்து நம்ம அந்த நித்திய வாழ்வுக்குள்ளால் கால் எடுத்து வைத்து விட வேண்டும் எப்படியாவது. somehow we must take hold of eternal life when we are yet on this earth. Only one life. Life doesn't recur again and again. நம்ம ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. We should not get deceived by the deception of the adversary. The adversary wants to deceive people. He will tell, no, you can live as you like and you can come back another time and you can rectify. No, the word of God is very clear. It's appointed for man to live once, to die once and then judgment. அப்போ மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ன? ஒரு முறை வாழ்கிறது, ஒரு முறை மரிக்கிறது, அதன் பிறகு நியாய தீர்ப்பு. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இதுதான் சத்தியம். ஆமென். ஸோ லெட்ஸ் நாட் பி டிசீவ்ட் அண்ட் லெட் அஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரி, 76வது எபிசோடில் தயவுசெய்து போய் பாருங்கள். அங்கே நம்ம பார்த்தோம் 2 வாசல்கள், 2 பாதைகள், 2 முடிவுகள். இந்த வாசலை நம்ம தெரிந்து கொள்வது மரணத்துக்கு பிறகு இல்லை, இந்த உலகத்தில் வாழும் பொழுது. When we are yet living on this earth, we need to make a choice and enter into a path, a way of life through a certain door. There is a narrow gate, there is a broad gate. Please go and listen to episode 76. You have to make a choice and then walk in that way, and ultimately after life, in hereafter, after this life is over, you enter into eternal life, and there you will end up in the right place. If you choose the small narrow gate and the narrow way, the way of the Lord Yeshua, the way of eternal life, you will surely end up in eternal life. And you must make any sacrifice necessary to go away from that broad way that leads to eternal destruction or the eternal fire. அப்போ நம்ம இந்த வாழ்க்கையில் வாழும்பொழுது என்ன தியாகம் செய்தாவது அந்த சரியான பாதையை கண்டுபிடிக்கணும், அந்த பாதையில் நம்ம நடக்கணும், அதன் முடிவாகிய நித்திய வாழ்வை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ கம்மிங் பேக் டு திஸ் ரிச் யங் ரூலர், இந்த இளம் வாலிபனாக இருக்கிற இந்த ஐஸ்வர்யவானான இந்த தலைவனாக இருக்கிற அந்த மனிதனை நம்ம பார்க்கும் பொழுது
அவர் அந்த யூத மத கோட்பாடுகள் எல்லாம் சிறுவயது முதல் கடைபிடித்தவராக இருக்கிறார். தயவுசெய்து நீங்கள் போய் அந்த மார்க் 10:17-12 வரை நீங்கள் தயவுசெய்து வாசித்து பாருங்கள். ஆல்சோ லூக்கா 18, மத்தேயு 19, மேத்யூ 19, லூக் 18, மார்க் 10. இதிலெல்லாம் யூ ரீட் அபவுட் திஸ் ரிச் யங் ரூலர் அண்ட் யூ லேர்ன் த ஃபுல் ட்ரூத் பை ரீடிங் ஆல் தீஸ் 3 passages. So he was following all the rules of his religion from childhood, and at the end he knew that this was not helping him to enter into eternal life. So he is coming searching to the Lord Jesus, and with this important question that's troubling him. அவரை இப்படி உள்ளத்தில் அலக்கழித்து கொண்டு குழப்பி கொண்டிருந்த இந்த கேள்வியோடு அவர் இயேசு இடத்துல வரார். நான் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, எனக்குள்ளால நித்திய வாழ்வு கிடைக்கல, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்குறாரு. சரி, see, what we all need to realize is that at death this body returns to the mud from which it came. இந்த மண்ணிலிருந்து வந்த இந்த சரீரம் மரணத்துக்கு திரும்புகிறது. ஆனால் உள்ளால இருக்கிற அந்த மனிதன், அந்த ஆத்துமா அங்கே நித்தியத்துக்குள்ளாகல கடந்து செல்கிறது. அப்போ வெளிப்படையாக இன்றைக்கு நம்ம பாராட்டுகிற அந்த பெரிய காரியங்கள் அதெல்லாம் இங்கே அப்படியே முடிந்து போகிறது. நம்முடைய ஐஸ்வர்யம், படிப்பு, அந்தஸ்து, நான் எந்த மதத்தை சேர்ந்தவன் தெரியுமா என்று சொல்லி பெருமை பாராட்டுகிற பெருமை, நான் எந்த ஜாதியை சேர்ந்தவன் தெரியுமா என்று சொல்லுகிற பெருமை, எங்கள் அப்பா யார் தெரியுமா, அவருடைய ஸ்தானம் என்ன தெரியுமா, என்னுடைய பதவி என்ன தெரியுமா என்று பாராட்டுகிற அந்த உலகத்தில் உள்ள இந்த அடையாளங்கள், நம்ம சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசைகள், இதெல்லாம் அந்த நித்தியத்துக்குள்ளே கடந்து போகும்பொழுது நம்மோடு கூட வர்றதில்லை. See, all these identities that a man holds on to, his religion, his achievements in the religion, his educational status, his achievements in the educational world, his achievement in getting wealth and fame and power, okay, this is all important in this life. But all this he doesn't carry with himself into eternity. இதெல்லாம் இந்த வாழ்க்கையோட விட்டு தான் அவன் ஆத்மா மட்டும் அங்கே போய் நிற்கிறது. அப்போ அங்கே போய் நம்ம படைத்த இறைவனுக்கு முன்பாக ஆத்மா நிற்கும் பொழுது, நீ என்ன மதத்தை சேர்ந்தவன், என்ன ஜாதியை சேர்ந்தவன், உனக்கு டிகிரி என்ன, இதெல்லாம் அங்கே வர்றது கிடையாது. ஸோ ஆல் தட் வி earn and treasure, which are important in a certain extent, but they don't come across the wall, across the fence into eternity. All souls are simply souls before God, and they all are accountable to God. அப்போ நம்ம இதை குறித்து எவ்வளவு முக்கியமாக நம்ம சிந்திக்கணும் பாருங்கள். இந்த நிரந்தரமற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு தடை செய்ய விடக்கூடாது. We should not allow these temporary things. Okay, you belong to religion, fine. Your parents followed the religion, you follow the religion. But religion ultimately should lead you to the truth. அப்போ அந்த மதம்னு சொல்கிறது அது ஒரு பாதையாக தான் இருக்குது. அந்த பாதையை பிடிச்சி கொண்டிருக்கிறதில்ல பிரயோஜனம். அது எங்கே போய் நம்ம விடுகிறது என்க தான் முக்கியமான கேள்வி. ஸோ where has the religion led me to? Religion in itself is not something with an end in itself. மதம் என்பது சொல்வது நித்திய வாழ்வை எனக்கு கொடுக்காது, அது ஒரு வழிகாட்டி தான். நமக்கு நித்திய வாழ்வை தர்றவர் இடத்துல, நம்ம ரட்சகர் இடத்துல அது கொண்டு வழிகாட்டி விடும், அவ்வளோதான். அப்போ அதில் வழியில் மாட்டிட்டு இதுதான் சொல்லியிருந்தால் ரட்சிப்புக்குள்ளே வர முடியாது. ரட்சகர்கிட்ட வந்து சேர வேண்டும். We must ultimately reach the Savior, then only we will receive salvation. So we must be willing to go forward beyond the identity of religion, the identity of whatever status we hold on to so dearly in our life. We must go past that to the Savior. நம்ம ஆத்தும நண்பர் இடத்துல எப்படியாவது வந்து சேர்ந்து விட வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் வந்து நம்ம ஆத்தும நண்பர். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் அவர் நமக்கு போதிக்கிறார். சத்தியத்தை போதிக்கிறது மட்டுமில்லை, உதவி செய்து நம்மை சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துகிறார். இந்த ரிச் யங் ரூலரை பாருங்கள், அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. நம்ம ஒரு மதத்தில் இருக்கிறோம், யூத மதத்தில் மத கோட்பாடுகளெல்லாம் ரொம்ப நல்லா கடைபிடிக்கிறோம். ஆனால் இது நம்ம ரட்சிக்காது.
பட் அவர் இயேசுவிடத்தில் வர்றாரு. பட் அவர் முழுவதுமாக யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒரு போதனையை மட்டும் பெற்று அந்த போதனையை வைத்து இவர் நித்திய வாழ்வுக்குள்ளால் அவர் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண மாதிரி பண்ணிடலான்னு நினச்சி தான் அவர் வந்திருக்கிறார். மிகவும் ஒரு துக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். சரி, நீங்கள் ஒருவேளை சிலர் சொல்கிறத கேட்டிருக்கலாம், யாரப்பா வாழ்க்கைக்கு பிறகு அங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க? ஹூ ஹஸ் கான் இன் டு த லைஃப் ஆஃப்டர் டெத் டு see what is there? We don't know. Not true. நீங்கள் அதை கேட்டு நீங்கள் தயவுசெய்து ஏமாந்து போகாதீங்க. Don't be deceived by such arguments. People will tell very lightly, I will live as I like. Who knows what's going to happen hereafter? Who knows what's going to happen after that? Nobody knows. This is a very deceiving argument that will surely prevent anyone who believes in this argument from getting eternal life. இந்த பொய்யை நம்புனா நித்திய வாழ்வை பெறுவதற்கு பெரிய தடை. நம்ம இயேசுவை குறித்து பார்க்கிறோம். அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவன் அப்பா அப்படின்னு சொல்கிறார். அவர் அங்கே உள்ள எல்லா காரியங்களையும், நித்தியத்தில் உள்ள காரியங்களெல்லாம் அறிந்து நம்ம ரட்சிக்கும்படியாக அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறார். அப்போ அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். Yeshua Lord Jesus, he came from eternity to this temporal life to help mankind. So he knows everything. He is the only one who knows everything. All the other human beings, however great they are, however a great teacher or leader he is or she is, they do not know the truth, the full truth of eternity. It's only the Lord Yeshua Jesus who come from eternity, came into this earth, who knows the full truth, not only knows the full truth, but who wants us to lead, wants to help us to get into that truth and to get life eternity. He is our Savior. பாருங்கள், இதை நம்ம கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசுவிடத்தில் வர வேண்டும். அவரிடத்தில் நம்முடைய கேள்விகளை சொல்லலாம், நம்முடைய விருப்பத்தை சொல்லலாம், நம்முடைய வாஞ்சியை வெளிப்படுத்தலாம். இயேசு, அதனால்தான் இயேசுவினை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்தும நண்பர் இயேசு, he knows everything. That's why he is the perfect teacher. And that's why he is the perfect guru and guide. More than that, he is the perfect savior. மற்ற மனிதர்களும் ரட்சிப்பை அவங்களும் அடைவதற்கு இரட்சகருடைய உதவி வேண்டியவர்களாக தான் இருக்கிறாங்களே. எவ்ரி அதர் லீடர் இஸ் டிபெண்டன்ட் அப்பான் திஸ் குரு அண்ட் திஸ் சேவியர் ஃபார் தேர் ஓன் சால்வேஷன். ஸோ ஈவன் இஃப் யூ கோ டு எனிபடி ஆர் யூ ஃபாலோ எனி ரிலிஜன், அல்டிமேட்லி வி ஹவ் டு கம் டு திஸ் சேவியர் ஆஃப் மேன்கைண்ட், லார்ட் யெஷுவா, டு பி சேவ்ட். அப்போ அதுக்கு தடையாக நம்ம ஒன்றையும் இடம் கொடுக்கக்கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இந்த முக்கியமான கேள்வின்னு சொன்னேன் முதல்ல, நித்திய வாழ்வை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் தயவுசெய்து அதை குறித்து நிர்வசாரமாக இருக்காதீங்க. இந்த உலகத்துக்கு பிறகு அடுத்த உலகத்தில் போய் இது தீர்மானிக்கக்கூடிய காரியம் இல்லை. இங்கே தீர்மானித்து இங்கே சரியான பாதையை தெரிந்து கொண்டு இரட்சகரை கண்டுகொண்டு அவர் மூலமாக நம்ம ரட்சிப்புக்கு அடைய வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. மத்தேயு 6:21 சொல்கிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கணும். இன்றைக்கி உங்கள் பொக்கிஷம் எதாக இருக்கிறது? உங்கள் இருதயம் அங்கே தான் இருக்கும். அப்போ நித்திய வாழ்வு வேணும், அதுதான் உங்கள் பொக்கிஷம்னா நீங்கள் நித்திய வாழ்வை தரக்கூடிய இரட்சகர் இயேசுவிடத்தில் வாங்க. கையை கொடுங்க, பிடிச்சிக்கோங்கப்பா, எனக்கு தெரியல, எனக்கு குழப்பமாக இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க. அவர் உதவி செய்வார். Shall we pray? Our loving Heavenly Father, we come to you in the name of the Lord Yeshua Jesus, and we release your favor for your people. God so loved the world. God so loved the world that he gave his only begotten Son, Lord Jesus, that whoever believes in him, any man who puts his trust in him, who calls upon his name, he shall not perish. He shall not perish, amen, but he shall receive this eternal life. John 3:16. யோவான் 3:16 பார்க்கிறோம், தேவன் இந்த உலகத்தை விளவாய் அன்பு கூர்ந்து தன்னுடைய குமாரனாய் இயேசுவை அனுப்பி, இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் பற்றி கொள்ளுகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவங்க கெட்டு போகாமல் அல்லது அழிந்து போகாமல், நித்திய ஆக்கினைக்குள்ளாக நரகத்துக்குள்ளே போகாமல் நித்திய வாழ்வை பெறுவார்கள் என்ற உம்முடைய அந்த அன்பின் வெளிப்பாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இயேசுவே, எனக்கு நீங்கள் இரட்சகராக மாறுங்க, நான் எந்த பின்னணியில் இருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும், என்னுடைய பெருமையான காரியங்கள் எல்லாம் உமக்கு தெரியும், ஆனால் அதெல்லாம் விட்டு எனக்கு நித்திய வாழ்வு வேணுங்கிற அந்த முக்கியமான கேள்வியோடு நான் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். உங்கள் உதவிக்கரம் எனக்கு வேணும்ப்பா, உங்கள் உதவிக்கரம் தந்து என்னை விடுவித்தருளுங்க.
எனக்கு நித்திய வாழ்வை தந்து ரட்சிப்பை தந்து என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் சமுதாயத்தை ஆசீர்வதிங்கன்னு உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் முக பிரகாசத்தில் உள்ள ஒளி இப்பொழுதே பிரகாசிப்பதாக, அதில் இருக்கிற அந்த ஜீவன் பிரகாசிப்பதாக. உம்மை விசுவாசித்து இந்த வேளையில இயேசுவே அடுத்தபடி உயர்வுக்கு என்னை உயர்த்துங்க என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக. இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே இயேசு நித்தியத்திலிருந்து இங்கு வந்தவர் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக, இயேசு பிதாவின் அன்பின் வெளிப்பாடு என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும், விடுதலை கிடைக்கட்டும், உம்முடைய ஜனங்கள் உயர்த்தப்படட்டும். உம்முடைய ஜனங்களை இயேசு நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து இயேசுவே எங்கள் கரத்தை பிடித்து வழி நடத்துங்கள் என்று எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய ஜனங்களுக்கு நீங்கள் அற்புதம் செய்து அவங்களை மகிழ்ச்சியாக்கி அருளுங்க. சத்தியத்தை வெளிப்படுத்தி அவங்களை சத்தியத்துக்குள்ள வழி நடத்திடுங்க. இயேசுவே நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். Lord Jesus, you are the way, the truth and the life. So lead us, lead your people right now. Break all the barriers and bless them in Jesus' name. Amen, amen. அருமையான நண்பர்களே, நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள இயேசு இந்த வேளையில் உங்கள் அருகே நிற்கிறார். தருணத்தை தவற விடாதீங்க, பொய்யை நம்பாதீங்க. சத்துரு நீங்கள் நித்திய வாழ்வை பெறுவதை அவன் விரும்பவில்லை, அவன் வஞ்சிக்கிறவன், அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. சத்தியபரர் இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அவர் உங்களுக்கு சத்தியமாக, உங்களுக்கு வழியாக, உங்களுக்கு ஜீவனாக உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். நீங்கள் கையை நீட்டினா போதும், இயேசுவே கூப்பிட்டா போதும். We bless you and take leave till we meet again in the name of the Lord Jesus. Amen. Amen.